வணக்கம், வெல்கம் பேக் டு குசின் பியாண்ட் பார்டர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டர்க்கியை வந்து பிரைன் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம மாய்ஸ்சரா ஒரு டர்க்கியை வந்து குக் பண்றது அப்படின்னு தான் காமிக்க போறோம். இப்போ பிரியாணி அண்ட் டர்க்கி ரோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன பார்த்துடலாம். இந்த டர்க்கி ரெசிபி வந்து கொஞ்சம் லாங்கான ரெசிபி, பட் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒர்த்து. நான் இந்த ரெசிபியை ஒன்றா படிக்க ஆரம்பிச்சேன்னா ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ. ஸோ அதனால் இதோட நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. 2 கிலோ 800 கிராம் தான் இருக்குது இந்த டர்க்கியில். நான் இருக்கிறதுலே ஸ்மால் பேர்டு, சின்ன பேர்டு தான் எடுத்திருக்கேன். பிராய்னிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். காமிச்சிட்டு இதை இந்த அரை பாதி வந்து என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாதியை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது 1.5 லிட்டர் தண்ணி இதில் இருக்குது. லைட் பண்ணிடலாம். இப்போ பிராய்னிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு, உப்பு, கோர்ஸ் கல் உப்பு 250 கிராம், கோர்ஸ் சீ சால்ட்டு, இது பிராய்னிங்க்கு. ஓகே, இது வந்து இந்த மாதிரி போட்டுடலாம். ஹாட் வாட்டரில் போட்டுடலாம். ஹோல் கரம் மசாலா, இது வந்து ஸ்டார் அனீஸ், ஒரு 3 ஸ்டார் அனீஸ் வச்சுருக்கேன். கிராம்பு, இது வந்து ஒரு 10 நம்பர் வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுடலாம். பச்சை ஏலக்காய் வந்து ஃபேஸ் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பே லீஃப், சின்ன இலை, அதனால் ஒரு 6 இலை யூஸ் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். இதில் தான் இப்போ டர்க்கி வந்து நம்ம பிராய்னிங் பண்ண போகிறோம். 2.8 கிலோஸ் டர்க்கி, இந்த மாதிரி 10 லிட்டர் கப்பு. இது கண்டிப்பாக ஓவர் சால்ட்டியாக இருக்கும், பட் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு இப்போ இந்த தண்ணியில். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடும் ஆகிருக்கு. இந்த இன்ஃப்யூஸ்டு வாட்டரை இப்போ இந்த பிளாஸ்டிக் டப்பில் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டப்பில் போட்டாச்சு. இதை ரேபிட் கூலிங் பண்ணணும். ரேபிட் கூலிங்க்கு இங்கே மாதிரி நான் ஐஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் இருக்குது. இப்போது இந்த ஐஸ் இதில் போட்டுடலாம். இப்போ 2வது 1 கிலோ நான் இங்கே வச்சுருக்கேன். மொத்தம் 2 கிலோஸ் ஆஃப் ஐஸ் ரேபிட் கூலிங்காண்டி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த பிரெஸ்ட் பீஸ் வந்து கீழே அடியில் வரணும், இந்த போன் வந்து மேலே இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இதை இப்படி போட்டுருவோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுட்டு நாளைக்கு எடுத்து நம்ம பண்ணலாம். இதை இந்த டர்க்கி வந்து ஓவர் நைட் பிராயினில் வந்து வச்சுருந்தோம். இப்போ வெளியே எடுக்கலாம். இதை இந்த பவுலில் இதை வச்சிடலாம். இந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த டர்க்கியை பார்த்தீங்கன்னா பாதியாக கட் பண்ணியாச்சு. பாதியை வந்து ரோஸ்ட் பண்ணலாம், பாதியை வந்து நம்ம பிரியாணி ஆக்கிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்ல டீசன்ட் சைஸு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்கின் ஆன், ஸ்கின்னையும் எதுவும் கட் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறோம். 50 கிராம் பட்டர் தான் இதில் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக ஒரு 50 கிராம். லெமன் ஜூஸ் வந்து 15 ml பார்க்க போகிறேன். இதில் மஞ்சத்தூள் ஒரே 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், சீரக பொடி ஜீரா பொடி 3 டீஸ்பூன் போடுறேன். மசாலா ஒரே 1 டீஸ்பூன் தான் போடுறேன். மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன், ஒரே 1 டீஸ்பூன் தான் கொடுக்க போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பவுல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்கின்னுக்கு அடியில் டக் பண்ணலாம். ஓகே, ஸ்கின்னை வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து எடுத்துடக்கூடாது, ஸ்கின்னை கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி விரலை விட்டு லைட்டாக அப்படி போகணும். ஓகே, டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த மசாலா வந்து உள்ளே அப்படியே டக்கின் பண்ணுங்க. இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ரோஸ்டிங். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துட்டு இதில் பார்ச்மெண்ட் பேப்பரையே மேலே எடுத்து வச்சுருங்க. 1 hour 10 minutes அவனில் வந்து ரோஸ்டிங்கில் வச்சுருக்கேன். ஓகே, 180 degrees வடித்து தான் பண்ண போகிறோம். வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆயில், கொஞ்சோண்டு ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ், ஒரு 3 பே லீஃபு, 2 ஸ்டார் அனீஸு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், இதுதான் போட்டிருக்கேன் இதில். இப்போ இதை வந்து தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சு ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். 4 லிட்டர் தண்ணி இருக்குது. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். இது நிறைய தடவை இதில் பிரியாணி பண்ணியிருக்கேன் நான், அதனால் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன். 200 ml கடலெண்ணெய் இப்போ ஊற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா ஒன்று ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பே லீஃப் ஒரு 4 பே லீஃப் போட்டிருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் ஒரு 2 ஸ்டார் அனீஸு, கருப்பு ஏலக்காய், பிளாக் ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு
ஒரு 5 to 6 வச்சுருக்கேன். மெய்ஸ் ஃப்ளார் வந்து ஒரே ஒரு நம்பர். அப்புறம் 4 பச்சை மிளகா கீரி அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, வெங்காயம் வந்து 300 கிராம் இங்கே நான் வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ 300 கிராம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 57 நிமிஷம் இருக்குது டர்க்கி ரோஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் பக்காவாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். எல்லாம் ரா ஃப்ளேவர் போனோன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், சில்லி பவுடர் கொஞ்சமாக லைட்டாக கிண்டி விட்டு ஸ்ட்ரைட்டாக டொமேட்டோ போடணும். மசாலா வந்து எதுவுமே பேர்ன் ஆகக்கூடாது. சில்லி பவுடர் பேர்ன் ஆகக்கூடாது, அப்படி பார்த்துக்குங்க. ஓகே, இதை கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விடலாம், ஒரு 50 ml, அவ்வளோதான். தக்காளி வந்து குக் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி 2 டீஸ்பூன் தான் உப்பு. அப்புறமா செக் பண்ணிக்கலாம், தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஓகே, 20 ml லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். தயிர் 200 கிராம் இங்கே வந்து தயிர் உரம் வச்சுருக்கேன், அது இப்போ ஆட் பண்ண போகிறேன். பிராயின் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க டர்க்கியை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து 500 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டர்க்கி குக் ஆகணும், அதுக்காண்டி ஒரு 350 ml. அப்புறம் ஒரு 150 ml, 500 ml, அவ்வளோதாங்க. அதுக்கு குக்காக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரன்னிங் கோல்டு வாட்டரில் போட்டு செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக வருது பாருங்கள், ஈஸியாக டெண்டர், அவ்வளோ டெண்டர் ஆகி போச்சு. 40 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். டர்க்கியுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ மல்லி இலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஒரே ஒரு கட்டு. இது கொஞ்சமாக லாஸ்ட்டில் கார்னிஷ் போட்டுக்கலாம், அதுக்காண்டி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக புதினா இலை ஒரு கட்டு, புதினா இலை நல்ல ஒரு கட்டை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா 40 நிமிஷம் குக்காகி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் கரெக்டாக ஒரு 150 ml ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் 150 ml. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை செக் பண்ணலாம். இப்போ இந்த டர்க்கி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். 75 குக் ஆனால் போதும். ஓகே, அரிசியை செக் பண்ணிடலாம். யா, நியர்லி ரெடி. இப்போ இந்த அரிசி குக் ஆகிடுக்கு. இப்போ இதை போட்டு இதில் ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டுடலாம். சேஃப்ரன் வந்து மில்கில், வார்ம் மில்கில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி போட்டுடலாம். ஓகே, திக்கான ஃபாயில் ஒரு 3 லேயர் போட்டு வச்சுருக்கேன். இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த சார்கோல் இருக்குது பாருங்கள், இந்த சார்கோல் இது மேலே கரெக்டாக உள்ள அரிசியில் படாமல் பார்த்துக்குங்க, ரைஸ்குள்ளே போயிட போகுது. அப்படி இல்லைனா வெறும் ஆஷ் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்மோக் வரும். இந்த கீ, திக்கான கீ இருக்கும், நல்ல ஸ்மோக் வருதுங்க, அருமையான ஸ்மெல் வருது. இப்போது இதை வந்து இப்படி போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா போதும், that's it. இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க பக்காவான ஸ்மோக்கிங்க. இது இப்படி வச்சிடணுங்க. வச்சு அமுக்கிட்டு மேலே ஒரு வெயிட் போட்டுருங்க. 15 நிமிஷம் அந்த ஸ்மோக்கு உள்ளே போச்சுன்னா பக்காவான ஒரு ஸ்மோக்கி ஒரு டேஸ்ட்டு, ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். வாவ், அருமையாக இருக்குது. இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். ஓகே, எடுத்துட்டு பிரியாணியை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக வருது பாருங்கள். ரைஸ் டர்க்கி ரோஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. அவன்லேருந்து அதை எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு
இந்த டர்க்கியை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். அருமையான ரோஸ்ட் டர்க்கி. இந்த டர்க்கி கரெக்டாக 1 hour 10 minutes அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பிரைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெரி குட் ரிசல்ட்ஸ் வரும். இப்போது பிரியாணி அப்ளை பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பிரியாணி. உள்ளே இருந்த மசாலா இருக்குது, வெளியே பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ டர்க்கி பிரியாணியும் ரெடி. இதுக்கு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ மல்லி இலை கொஞ்சமாக லைட்டாக மேலே போடுறேன் நான். இங்கே ஃப்ரைடு ஆனியன்ஸ் பரிஷ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சம் இங்கே மேலே லைட்டாக அப்படி போடுறேன். அவ்வளோதாங்க, ரெடிங்க. டர்க்கி பிரியாணி அப்புறம் டர்க்கி ரோஸ்ட்டு ஆல் அட் த சேம் டைம், ஒரே நேரத்தில். அந்த டர்க்கி வந்து டெண்டராக குக் ஆகிருக்கு. இந்த டர்க்கி ரோஸ்ட்டையும் டர்க்கி பிரியாணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். See you on next video. Bye.